சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவி மாதிரி அப்படிங்கிற லெசனுக்கான வினாவடிகள் தான் பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட இந்த ஒரு லெசனுக்கு 118 வினாக்கள் வந்து நம்ம முழுமையா தொகுத்து இருக்கிறோம். எந்த ஒரு முக்கியமான தகவல்களுமே விடுபடல. இது டெட்டு பேப்பர் 1க்கு படிக்கிறவங்களுக்கும் சரி, டெட்டு பேப்பர் 2 சோசியல் மேஜர் படிக்கிறவங்களுக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இப்போ இதனுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது வந்து சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து கொஸ்டின் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். புவியின் வடிவத்தை மிக சரியாக காட்டும் மாதிரி எது? புவியின் வடிவத்தை மிக சரியாக காட்டும் மாதிரி புவி மாதிரி. புவி ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் ஒரு கோளம் என்பதால் அதன் உண்மையான வடிவத்தை அறிய புவி மாதிரி உதவுகிறது. புவி ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் ஒரு கோளம் என்பதால் அதன் உண்மையான வடிவத்தை அறிய புவி மாதிரி உதவுகிறது. புவி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்ந்து தன்னைத்தானே சுற்றுகிறது. அந்த சாய்வு கோணம் எவ்வளவு? புவி ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சாய்ந்து தன்னைத்தானே சுற்றுகிறது. 23.5 டிகிரி. புவியின் அச்சு அதன் செங்குத்து கோட்டுடன் 23.5 டிகிரி கோணத்தை சாய்ந்து உருவாக்குகிறது. புவி மாதிரி முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? புவி மாதிரி முதலில் கிரேக்கர்களால் உருவாக்கப்பட்டது. கிபி 150 கிரேக்கர்களால் முதலில் புவி மாதிரி உருவாக்கப்பட்டது. கிபி 150 கிரேக்கர்களால் புவி முதலில் புவி மாதிரி உருவாக்கப்பட்டது. முதலில் நில வரைபடத்தில் அச்ச மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? முதலில் நில வரைபடத்தில் அச்ச மற்றும் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் தாலமி. தாலமி ஒரு புகழ்பெற்ற கிரேக்க வானியல் வல்லுனர் மற்றும் நிலவியல் ஆய்வாளர் ஆவார். தாலமி ஒரு புகழ்பெற்ற கிரேக்க வானியல் வல்லுனர் மற்றும் நிலவியல் ஆய்வாளர் ஆவார். தாலமி ஒரு புகழ்பெற்ற கிரேக்க வானியல் வல்லுனர் மற்றும் நிலவியல் ஆய்வாளர். ஜியாய்டு என்பதன் பொருள் என்ன? ஜியாய்டு என்பதன் பொருள் புவியின் வடிவம். புவி துருவ பகுதிகளில் தட்டையாகவும் நில நடுவரை பகுதியில் பருத்தும் காணப்படுவதால் அதன் வடிவத்தை ஜியாய்டு என்கிறோம். புவி துருவ பகுதிகளில் தட்டையாகவும் நில நடுவரை பகுதியில் பருத்தும் காணப்படுவதால் அதன் வடிவத்தை ஜியாய்டு என்கிறோம். புவி மாதிரியில் கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் யாவை? புவி மாதிரியில் கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள். இவை புவியின் வடக்கு மற்றும் தெற்கு அமைவிடத்தை அறிய உதவுகின்றன. இவை புவியின் வடக்கு மற்றும் தெற்கு அமைவிடத்தை அறிய உதவுகின்றன. புவியின் மையத்தில் வரையப்பட்டுள்ள 0 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் மையத்தில் வரையப்பட்டுள்ள 0 டிகிரி அச்சக்கோடு நில நடுவரை என அழைக்கப்படுகிறது. இது புவியை சரியாக இரு சம அரை கோளங்களாக பிரிக்கிறது. இது புவியை சரியாக இரு சம அரை கோளங்களாக பிரிக்கிறது. நில நடுவரையிலிருந்து வடதுருவம் வரையுள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நில நடுவரையிலிருந்து வடதுருவம் வரையுள்ள பகுதி வட அரைக்கோளம் என அழைக்கப்படுகிறது. இந்தியா வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியா வட அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. நில நடுவரையிலிருந்து தெற்கு துருவம் வரையுள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நில நடுவரையிலிருந்து தெற்கு துருவம் வரையுள்ள பகுதி தென் அரைக்கோளம் என தெற்கு தென் அரைக்கோளம். இதுல வந்து கூடுதல் தகவல் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கொஸ்டின் ஆன்சரை கொண்டு வந்துட்டோங்கனால கூடுதல் தகவல் கம்மியா தான் இருக்கும். ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா கண்டங்கள் தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளன. ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா கண்டங்கள் தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளன. 90 டிகிரி வட அச்சக்கோடு என்பது எது? 90 டிகிரி வட அச்சக்கோடு என்பது வட துருவம். இது ஒரு கோடாக இல்லாமல் ஒரு புள்ளியாக காணப்படும். இது ஒரு கோடாக இல்லாமல் ஒரு புள்ளியாக காணப்படும். 90 டிகிரி தென் அச்சக்கோடு என்பது எது? 90 டிகிரி தென் அச்சக்கோடு என்பது தென் துருவம். இது புவியின் தென்கோடி முனை ஆகும். புவியின் தென்கோடி முனை. 23.5 டிகிரி வடக்கு அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 23.5 டிகிரி வடக்கு அச்சக்கோடு கடகரேகை என அழைக்கப்படுகிறது. இந்தியா வழியாக செல்லும் முக்கிய அச்சக்கோடு இதுவே ஆகும். இந்தியா வழியாக செல்லும் முக்கிய அச்சக்கோடு கடகரேகை. 23.5 டிகிரி தெற்கு அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
23½ டிகிரி தெற்கு அச்சக்கோடு மகர ரேகை என அழைக்கப்படுகிறது. தெற்கு அச்சக்கோடு மகர ரேகை. இதுவே பாத்தீங்க அப்படின்னா வடக்கு அச்சக்கோடு வட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள முக்கிய அச்சக்கோடுகள் ஆகும். 66½ டிகிரி வடக்கு அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 66½ டிகிரி வடக்கு அச்சக்கோடு ஆர்டிக் வட்டம். இது வடதுருவ பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கற்பனை வட்டம். இது வடதுருவ பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு கற்பனை வட்டம், ஆர்டிக் வட்டம். 66½ டிகிரி தெற்கு அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது அண்டார்டிக் வட்டம். அது ஆர்டிக் வட்டம், இது அண்டார்டிக் வட்டம். அண்டாக்குள்ளதான் தேன் ஊத்தி வைப்பாங்க, வட்டமா இருக்கும் அண்டா. அப்போ தெற்கு அச்சக்கோடு 66 பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிக் வட்டம். இது தென் துருவ பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. புவி மாதிரி வடக்காகவும் தெற்காகவும் வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் யாவை? புவி மாதிரி வடக்காகவும் தெற்காகவும் வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள். இந்த தீர்க்க கோடுகள் நேரத்தை கணக்கிட பயன்படுகின்றன. 0 டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 0 டிகிரி தீர்க்க கோடு முதன்மை தீர்க்க கோடு என அழைக்கப்படுகிறது. இது இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச் வழியே செல்கிறது. முதன்மை தீர்க்க கோடு 0 டிகிரி தீர்க்க கோடு, இது இங்கிலாந்தில் உள்ள கிரீன்விச் வழியே செல்கிறது. அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் புவி முழுவதும் ஏறத்தாழ எவ்வளவு? அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் புவி முழுவதும் ஏறத்தாழ 111 கிலோமீட்டர். அனைத்து அச்சக்கோடுகள் ஒன்றிற்கு ஒன்று இணையாக செல்லும். அனைத்து அச்சக்கோடுகளும் ஒன்றிற்கு ஒன்று இணையாக செல்லும். அப்ப அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் புவி முழுவதும் ஏறத்தாழ 111 கிலோமீட்டர். தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நிலநடுவரை பகுதியில் மட்டும் எவ்வளவு? தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நிலநடுவரை பகுதியில் மட்டும் எவ்வளவுனா 111 கிலோமீட்டர். தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நிலநடுவரையில் அதிகமாகவும் துருவங்களை நோக்கி செல்ல செல்ல குறைந்து துருவ புள்ளிகளில் 0 கிலோமீட்டர் ஆகவும் இருக்கும். தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நிலநடுவரையில் அதிகமாகவும் துருவங்களை நோக்கி செல்ல செல்ல குறைந்து துருவ புள்ளிகளில் 0 கிலோமீட்டர் ஆகவும் இருக்கும். அப்ப தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நிலநடுவரை பகுதியில 111 கிலோமீட்டர். புவி ஒரு முறை சுழலை எடுத்துக்கொள்ளும் நேரம். புவி ஒரு முறை சுழலை எடுத்துக்கொள்ளும் நேரம் 324 மணி நேரம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுத்திக்க, இதனை புவி ஒரு நாள் என்று அழைக்கிறோம். இதுவே பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்கு தான் 365 நாட்கள், 65 நாட்கள். கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். இப்பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அதிக வெப்பம் நிலவுகிறது. இப்பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அதிக வெப்பம் நிலவுகிறது. ஆர்டிக் வட்டம் முதல் வடதுருவம் வரை உள்ள பகுதி எது? ஆர்டிக் வட்டம் முதல் வடதுருவம் வரை உள்ள பகுதி வட குளிர்மண்டலம். வட குளிர்மண்டலம். இங்கு சூரிய கதிர்கள் மிகவும் சாய்வாக விழுவதால் எப்போதும் பனி மூடியே காணப்படும். இங்கு சூரிய கதிர்கள் மிகவும் சாய்வாக விழுவதால் எப்போதும் பனி மூடியே காணப்படும். தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை 360. கிழக்கே 180 மற்றும் மேற்கே 180 என மொத்தம் 360 கோடுகள் உள்ளன. கிழக்கே 180 மற்றும் மேற்கே 180 என மொத்தம் 360 தீர்க்க கோடுகள் உள்ளன. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? அது தீர்க்க கோடு, இது அச்சக்கோடு பாத்தீங்கன்னா 181. வடக்கில் 90, தெற்கில் 90, நிலநடுவரை 1 என 181 அச்சக்கோட்டு நிலைகள் உள்ளன. இதுவே தீர்க்க கோடுகள் 360. அச்சக்கோடுகள் பாத்தீங்கன்னா 90, வடக்கு தெற்கு 90 90 பிளஸ் நிலநடுல இருக்கிறது 1, 181. 180 டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 180 டிகிரி தீர்க்க கோடு சர்வதேச தேதி கோடு என அழைக்கப்படுகிறது. இக்கோட்டை கடக்கும் போது தேதியை மாற்றிக்கொள்ள வேண்டும். சர்வதேச தேதி கோடு 180 டிகிரி தீர்க்க கோடு. ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல புவி எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல புவி எடுத்துக்கொள்ளும் நேரம்
4 நிமிடங்கள். புவி 1 மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்க கோடுகளை கடக்கிறது. புவி 1 மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்க கோடுகளை கடக்கிறது. 4 நிமிடங்கள்ல ஒரு தீர்க்க கோட்டில இருந்து மற்றொரு தீர்க்க கோட்டுக்கு செல்ல புவி எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். கிரீன்விச் தீர்க்க கோட்டிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் போது நேரம் என்னவாக இருக்கும்? கிரீன்விச் தீர்க்க கோட்டிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் போது நேரம் கூடும். கிழக்கு நோக்கி செல்லும் ஒவ்வொரு டிகிரிக்கும் 4 நிமிடங்கள் கூடும். கிழக்கு நோக்கி செல்லும் ஒவ்வொரு டிகிரிக்கும் 4 நிமிடங்கள் கூடும். தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் ஒரு நாட்டின் நேரத்தை நிர்ணயம் செய்வது எது? தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் ஒரு நாட்டின் நேரத்தை நிர்ணயம் செய்வது திட்ட நேரம். ஒரு நாட்டின் மையமாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு அந்த நாட்டின் திட்ட நேரம் அமைகிறது. ஒரு நாட்டின் மையமாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு அந்த நாட்டின் திட்ட நேரம் அமைகிறது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு முன்னேறி இருக்கும்? இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு முன்னேறி இருக்கும்? 5½ மணி நேரம். இந்தியா கிரீன்விச் கோட்டிற்கு கிழக்கே அமைந்துள்ளதால் நேரம் கூடுதலாக இருக்கும். இந்தியா கிரீன்விச் கோட்டிற்கு கிழக்கே அமைந்துள்ளதால் நேரம் கூடுதலாக இருக்கும். மெரிடியன் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? மெரிடியன் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் நண்பகல். மெடி என்றால் பாதி என்றும் டிஎம் என்றால் நாள் என்றும் பொருள். மெரிடியன் அப்படின்னா மெடி என்றால் பாதி என்றும் டிஎம் என்றால் நாள் என்றும் பொருள். முற்பகல் என்பதன் விரிவாக்கம் என்ன? முற்பகல் அப்படின்னா ஏஎம். ஆன்டி மெரிடியம். இதன் பொருள் நண்பகலுக்கு முன்னதாக, பிஃபோர் நூன் என்பதாகும். இதன் பொருள் நண்பகலுக்கு முன்னதாக, ஏஎம்னு சொல்றது. பிற்பகல்னா பிஎம். பிஎம் அப்படிங்கிறது போஸ்ட் மெரிடியம். இதன் பொருள் நண்பகலுக்கு பிறகு என்பதாகும். புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் சூரியன் எங்கு உதிக்கிறது? புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் கிழக்கில் சூரியன் உதிக்கிறது. புவியின் சுழற்சி திசைக்கு எதிர் திசையில் சூரியன் உதிப்பது போல தோன்றும். புவியின் சுழற்சி திசைக்கு எதிர் திசையில் சூரியன் உதிப்பது போல தோன்றும். சர்வதேச தேதிக்கோடு எந்த பெருங்கடல் வழியாக செல்கிறது? சர்வதேச தேதிக்கோடு எந்த பெருங்கடல் வழியாக செல்கிறது? பசிபிக் பெருங்கடல். இது நிலப்பரப்பை தவிர்க்கும் வகையில் வளைந்து வரையப்பட்டுள்ளது. இது நிலப்பரப்பை தவிர்க்கும் வகையில் வளைந்து வரையப்பட்டுள்ளது. புவியின் சுழற்சியால் ஏற்படும் விளைவு எது? புவியின் சுழற்சியால் ஏற்படும் விளைவு இரவு பகல் மாற்றம். இரவு பகல் மாற்றம். புவி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது. புவி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது. வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது காணப்படும் நாள் எது? வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது காணப்படும் நாள் ஜூன் 21. அன்று சூரிய கதிர்கள் கடகரேகையின் மீது செங்குத்தாக விழுகும். ஜூன் 21 வட அரைக்கோளத்துல நீண்ட பகல் பொழுது காணப்படும் ஜூன் 21. அன்னைக்கு சூரிய கதிர்கள் கடகரேகையின் மீது செங்குத்தாக விழும். தென் அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுது காணப்படும் நாள் டிசம்பர் 22. அன்று சூரிய கதிர்கள் மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழும். டிசம்பர் 22. புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படும் விளைவு எது? புவி சூரியனை சுற்றி வருவதால் பருவகால மாற்றம். புவி 23.5 டிகிரி 23.5 டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. 23 டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. 1 டிகிரி அச்சக்கோடு நகர புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? 1 டிகிரி அச்சக்கோடு நகர புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு கிடையாது. அச்சக்கோடுகள் இடத்தை குறிக்க மட்டுமே பயன்படுகின்றன. நேரத்தை கணக்கிட தீர்க்க கோடுகளே பயன்படும். அச்சக்கோடுகள் இடத்தை குறிக்க மட்டுமே பயன்படுகின்றன. நேரத்தை கணக்கிட தீர்க்க கோடுகளே பயன்படும். அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் சந்திக்கும் வலைப்பின்னல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் சந்திக்கும் வலைப்பின்னல் புவி வலைப்பின்னல் என அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒரு இடத்தின் அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறியலாம். சம பகல் இரவு நாட்கள் எவை? சம பகல் இரவு நாட்கள் மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23.
இந்நாட்களில் சூரியன் நிலநடுவரைக்கு நேர் செங்குத்தாக இருக்கும். 0 டிகிரி மற்றும் 180 டிகிரி தீர்க்க கோடுகள் புவியை எவ்வாறு பிரிக்கின்றன? 0 டிகிரி மற்றும் 180 டிகிரி தீர்க்க கோடுகள் புவியை கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களாக பிரிக்கின்றன. கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களாக பிரிக்கின்றன. 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு வரை உள்ளது கிழக்கு அரைக்கோளம் ஆகும். 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு வரை உள்ளது கிழக்கு அரைக்கோளம் ஆகும். அச்சக்கோடுகள் ஒன்றிற்கு ஒன்று எவ்வாறு அமைந்திருக்கும்? அச்சக்கோடுகள் ஒன்றிற்கு ஒன்று இணையாக அமைந்திருக்கும். இவை புவி முழுவதும் எங்கும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. இவை புவி முழுவதும் எங்கும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, இணையாக அமைந்திருக்கும். முதன்மை தீர்க்க கோட்டிலிருந்து 180 டிகிரி கிழக்கு வரை உள்ள பகுதி எது? முதன்மை தீர்க்க கோட்டிலிருந்து 180 டிகிரி கிழக்கு வரை உள்ள பகுதி கிழக்கு அரைக்கோளம். இங்குள்ள தீர்க்க கோடுகள் இ என்ற எழுத்தால் குறிக்கப்படும். கிழக்கு தீர்க்க கோடுகள் இ என்ற எழுத்தால் குறிக்கப்படும். முதன்மை தீர்க்க கோட்டிலிருந்து 180 டிகிரி மேற்கு வரை உள்ள பகுதி எது? முதன்மை தீர்க்க கோட்டிலிருந்து 180 டிகிரி மேற்கு வரை உள்ள பகுதி மேற்கு அரைக்கோளம். இங்குள்ள தீர்க்க கோடுகள் W என்ற எழுத்தால் குறிக்கப்படும். தமிழ் எழுதியிருக்க, இங்கிலீஷ் எழுத்து W. W என்ற தீர்க்க கோடுகள் எழுத்தால் குறிக்கப்படும் இந்த தீர்க்க கோடுகள். கடகரேகை முதல் ஆர்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி எது? கடகரேகை முதல் ஆர்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி வட மிதவெப்ப மண்டலம். இப்பகுதியில் சூரிய கதிர்கள் மிதமான சாய்வுடன் விழுவதால் மிதமான வெப்பம் நிலவுகிறது. இப்பகுதியில் சூரிய கதிர்கள் மிதமான சாய்வுடன் விழுவதால் மிதமான வெப்பம் நிலவுகிறது. மகர ரேகை முதல் அண்டார்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி எது? மகர ரேகை முதல் அண்டார்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி தென் மிதவெப்ப மண்டலம். தென் மிதவெப்ப மண்டலம். இது தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள மிதவெப்ப பகுதியாகும். இது தென் அரைக்கோளத்தில் அமைந்துள்ள மிதவெப்ப பகுதி. அண்டார்டிக் வட்டம் முதல் தென் துருவம் வரை உள்ள பகுதி எது? அண்டார்டிக் வட்டம் முதல் தென் துருவம் வரை உள்ள பகுதி தென் குளிர் மண்டலம். தென் குளிர் மண்டலம். இப்பகுதி ஆண்டு முழுவதும் உறைந்த பனிக்கட்டியால் சூழப்பட்டிருக்கும். இப்பகுதி ஆண்டு முழுவதும் உறைந்த பனிக்கட்டியால் சூழப்பட்டிருக்கும். புவியின் அச்சு அதன் சுற்றுப்பாதை தளத்துடன் ஏற்படுத்தும் கோணம் எவ்வளவு? புவியின் அச்சு அதன் சுற்றுப்பாதை தளத்துடன் ஏற்படுத்தும் கோணம் 66.5 டிகிரி. புவியின் அச்சு செங்குத்து கோட்டுடன் 23.5 டிகிரி கோணத்தையும் சுற்றுப்பாதை தளத்துடன் 66.5 டிகிரி கோணத்தையும் உருவாக்குகிறது. புவியின் அச்சு செங்குத்து கோட்டுடன் 23.5 டிகிரி கோணத்தையும் சுற்றுப்பாதை தளத்துடன் 66.5 டிகிரி கோணத்தையும் உருவாக்குகிறது. மிக நீளமான அச்சக்கோடு எது? நிலநடுவரை. இது புவியின் மிக பருத்த பகுதியை குறிக்கும் பெரிய வட்டமாகும். மிக நீளமான அச்சக்கோடு எது? மிக நீளமான அச்சக்கோடு நிலநடுவரை. அச்சக்கோடுகள் துருவங்களை நோக்கி செல்ல செல்ல என்னவாகும்? அச்சக்கோடுகள் துருவங்களை நோக்கி செல்ல செல்ல நீளம் குறையும். துருவங்களில் இவை வெறும் புள்ளிகளாக சுருங்கிவிடும். துருவங்களில் இவை வெறும் புள்ளிகளாக சுருங்கிவிடும். தீர்க்க கோடுகள் துருவங்களில் என்னவாகும்? தீர்க்க கோடுகள் துருவங்களில் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அனைத்து தீர்க்க கோடுகளும் வட மற்றும் தென் துருவ புள்ளிகளில் ஒன்றாக இணைகின்றன. அனைத்து தீர்க்க கோடுகளும் வட மற்றும் தென் துருவ புள்ளிகளில் ஒன்றாக இணைகின்றன. 0 டிகிரி தீர்க்க கோடும் 180 டிகிரி தீர்க்க கோடும் ஒன்றிணைந்து புவியை எவ்வாறு பிரிக்கின்றன? 0 டிகிரி தீர்க்க கோடும் 180 டிகிரி தீர்க்க கோடும் ஒன்றிணைந்து புவியை கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளமாக பிரிக்கின்றன. கிழக்கு மேற்கு அரைக்கோளங்களாக பிரிக்கின்றன. இக்கோடுகள் புவியை சரியாக 2 சமமான தீர்க்க அரைக்கோளங்களாக பிரிக்கின்றன. இக்கோடுகள் புவியை சரியாக 2 சமமான தீர்க்க அரைக்கோளங்களாக பிரிக்கின்றன. நில நடுவரை பகுதியில் பகல் மற்றும் இரவு நேர அளவு எவ்வாறு இருக்கும்? நில நடுவரை பகுதியில் பகல் மற்றும் இரவு நேர அளவு சமமாக இருக்கும். இங்கு ஆண்டு முழுவதும் ஏறத்தாழ 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருக்கும். இங்கு ஆண்டு முழுவதும் ஏறத்தாழ 12 மணி நேரம் பகலும் 12 மணி நேரம் இரவும் இருக்கும். ஒரு நாட்டின் நேரத்தை நிர்வகிக்க பயன்படுவது எது?
ஒரு நாட்டின் நேரத்தை நிர்வகிக்க பயன்படுவது திட்ட நேரம். நாட்டின் மையமாக செல்லும் தீர்க்க கோட்டை வைத்து இது கணக்கிடப்படுகிறது. நாட்டின் மையமாக செல்லும் தீர்க்க கோட்டை வைத்து இது கணக்கிடப்படுகிறது. இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படும் மிர்சாபூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படும் மிர்சாபூர் உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. அலகாபாத் நகருக்கு அருகிலுள்ள இடம் மிர்சாபூர் ஆகும். உத்தரப்பிரதேசம் அலகாபாத் நகருக்கு அருகிலுள்ள இடம் மிர்சாபூர். பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து வரையப்பட காரணம் என்ன? பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து வரையப்பட காரணம் நிலப்பரப்பில் இது இரு தேதிகள் வருவதை தவிர்க்க. நிலப்பரப்பில் இரு தேதிகள் வருவதை தவிர்க்க. இது தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கு தேதி குழப்பம் ஏற்படாமல் இருக்க வளைத்து வரையப்பட்டுள்ளது. இது தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கு தேதி குழப்பம் ஏற்படாமல் இருக்க வளைத்து வரையப்பட்டுள்ளது. 0 டிகிரி தீர்க்க கோடும் 0 டிகிரி அச்சக்கோடும் சந்திக்கும் புள்ளி எங்குள்ளது? 0 டிகிரி தீர்க்க கோடும் 0 டிகிரி அச்சக்கோடும் சந்திக்கும் புள்ளி கினியா வளைகுடா. இது மேற்கு ஆப்பிரிக்கா அருகே அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இது மேற்கு ஆப்பிரிக்கா அருகே அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. புவி சுழல்வதால் ஏற்படும் விசையினால் துருவங்கள் எவ்வாறு உள்ளன? புவி சுழல்வதால் ஏற்படும் விசையினால் துருவங்கள் தட்டையாக உள்ளன. இந்த விசை காரணமாகவே புவி ஜியாய்டு வடிவத்தை பெறுகிறது. இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படும் தீர்க்க கோடு எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படும் தீர்க்க கோடு மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. இது சரியாக 82.5 கிழக்கு தீர்க்க கோட்டில் 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டில் அமைந்துள்ளது. இது மிர்சாபூர் அலகாபாத்ல இருக்கு. மெரிடியன் என்ற சொல்லில் மெடி என்பது எதனை குறிக்கும்? பாதி. இது நண்பகலை குறிக்கும் சொல்லுடன் இணைந்து பாதி நாள் என பொருள்படுகிறது. புவி மாதிரியில் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் எவ்வாறு காட்டப்படுகின்றன? புவி மாதிரியில் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் சரியான விகிதத்தில் காட்டப்படுகின்றன. உண்மையான புவியின் வடிவத்தை மிக குறைந்த அளவில் சுருக்கி இது காட்டுகிறது. உண்மையான புவியின் வடிவத்தை மிக குறைந்த அளவில் இது சுருக்கி காட்டுகிறது. துருவ பகுதிகளில் 6 மாத காலம் பகலாகவும் 6 மாத காலம் இரவாகவும் இருக்க காரணம் என்ன? துருவ பகுதிகளில் 6 மாத காலம் பகலாகவும் 6 மாத காலம் இரவாகவும் இருக்க காரணம் புவியின் அச்சு சாய்வு. புவி 23.5 டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றுவதால் துருவ பகுதிகளில் சூரிய ஒளி கிடைப்பதில் இந்த நீண்ட கால மாற்றம் ஏற்படுகிறது. புவி 23.5 டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றுவதால் துருவ பகுதிகளில் சூரிய ஒளி கிடைப்பதில் இந்த நீண்ட கால மாற்றம் ஏற்படுகிறது. புவியின் சுழற்சி வேகம் துருவ பகுதிகளை நோக்கி செல்லும் போது என்னவாகிறது? புவியின் சுழற்சி வேகம் துருவ பகுதிகளை நோக்கி செல்லும் போது குறைகிறது. நிலநடுவரை பகுதியில் சுழற்சி வேகம் அதிகமாகவும் துருவ புள்ளிகளில் சுழியமாகவும் இருக்கும். நிலநடுவரை பகுதியில் சுழற்சி வேகம் அதிகமாகவும் துருவ புள்ளிகளில் சுழியமாகவும் இருக்கும். ஆர்டிக் வட்டம் முதல் வடதுருவம் வரை உள்ள மண்டலம் எது? ஆர்டிக் வட்டம் முதல் வடதுருவம் வரை உள்ள மண்டலம் குளிர் மண்டலம். இப்பகுதியில் சூரிய கதிர்கள் மிகவும் சாய்வாக விழுவதால் ஆண்டு முழுவதும் கடுமையான குளிர் நிலவும். ஒரு தீர்க்க கோட்டிற்கும் அதன் எதிரே உள்ள தீர்க்க கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் டிகிரி அளவில் எவ்வளவு? ஒரு தீர்க்க கோட்டிற்கும் அதன் எதிரே உள்ள தீர்க்க கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் டிகிரி அளவில் 180 டிகிரி. புவியின் ஒரு பக்கத்தில் உள்ள தீர்க்க கோட்டிற்கு நேர் எதிரே உள்ள கோடு 180 டிகிரி வித்தியாசத்தில் அமையும். புவி தன் அச்சில் சுழல்வதை நிறுத்திவிட்டால் என்ன நிகழும்? புவி தன் அச்சில் சுழல்வதை நிறுத்திவிட்டால் பகல் மற்றும் இரவு மாற்றம் ஏற்படாது. புவியின் சுழற்சியே இரவு பகல் மாற்றத்திற்கு அடிப்படை காரணமாகும். புவியின் சுழற்சியே இரவு பகல் மாற்றத்திற்கு அடிப்படை காரணம். அண்டார்டிக் வட்டம் புவியின் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? அண்டார்டிக் வட்டம் புவியின் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? தென் அரைக்கோளம். இது 66.5 டிகிரிங்கிறது 66.5 டிகிரி தான். தெற்கு அச்சக்கோட்டில் அமைந்துள்ள முக்கியமான ஒரு வட்டமாகும். முதன்மை தீர்க்க கோடு எந்த நகரின் வழியாக செல்கிறது? முதன்மை தீர்க்க கோடு
கிரீன்விச் வழியாக செல்கிறது. இது இங்கிலாந்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் வழியே செல்கிறது. இது இங்கிலாந்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் வழியே செல்கிறது. நில நடுவரை உட்பட புவியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? நில நடுவரை உட்பட 181. நில நடுவரை முதல் வடதுருவம் மற்றும் தென் துருவம் வரை மொத்தம் 181 அச்சக்கோட்டு நிலைகள் உள்ளன. புவியின் சுழற்சியால் பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் பிரிக்கும் கோட்டிற்கு என்ன பெயர்? புவியின் சுழற்சியால் பகல் நேரத்தையும் இரவு நேரத்தையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர் வட்டம் என பெயர். புவியின் சுழற்சியின் போது ஒளிப்படும் பகுதியையும் நிழல் பகுதியையும் இது பிரிக்கிறது. புவியின் சுழற்சியின் போது ஒளிப்படும் பகுதியையும் நிழல் பகுதியையும் இது பிரிக்கிறது. சர்வதேச தேதிக்கோடு எங்கே அமைந்துள்ளது? சர்வதேச தேதிக்கோடு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இக்கோட்டில் மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பு வராதவாறு கடலின் வழியே வளைந்து வரையப்பட்டுள்ளது. இக்கோட்டில் மக்கள் வசிக்கும் நிலப்பரப்பு வராதவாறு கடலின் வழியே வளைந்து வரையப்பட்டுள்ளது. 1 டிகிரி தீர்க்க கோட்டு இடைவெளியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு. 1 டிகிரி தீர்க்க கோட்டு இடைவெளியை கடக்க புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடங்கள். புவி 1 மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்க கோடுகளை கடக்கிறது. 1 மணி நேரத்துல. இதுவே பாத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு, அதாவது நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா 4 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி. மகர ரேகை முதல் அண்டார்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி எந்த மண்டலத்தில் வரும்? மகர ரேகை முதல் அண்டார்டிக் வட்டம் வரை உள்ள பகுதி தென் மிதவெப்ப மண்டலம். இது 23.5 டிகிரி தெற்கு முதல் 66.5 டிகிரி தெற்கு வரை அமைந்துள்ள பகுதியாகும். அச்சக்கோடுகள் மேற்கு கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் என்றால் தீர்க்க கோடுகள் எவ்வாறு வரையப்பட்டுள்ளன? அச்சக்கோடுகள் மேற்கு கிழக்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் என்றால் தீர்க்க கோடுகள் வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ளன. தீர்க்க கோடுகள் வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் அரை வட்டங்களாகும். தீர்க்க கோடுகள் வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கும் அரை வட்டங்களாகும். தீர்க்க கோடுகள் அரை வட்டங்கள் என்றால் அச்சக்கோடுகள் என்பவை யாவை? தீர்க்க கோடுகள் அரை வட்டங்கள் என்றால் அச்சக்கோடுகள் முழு வட்டங்கள். அச்சக்கோடுகள் புவியை சுற்றி முழுமையாக வரையப்பட்ட மூடிய வட்டங்கள் ஆகும். அச்சக்கோடுகள் புவியை சுற்றி முழுமையாக வரையப்பட்ட மூடிய வட்டங்களாகும். அச்சம் அப்படின்னா அனைத்தையும், அப்போ மூடிய, அனைத்து முழுமையா வரையப்பட்ட ஒரு வட்டம். கிரீன்விச் தீர்க்க கோட்டிற்கு மேற்கே உள்ள தீர்க்க கோடுகள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? கிரீன்விச் தீர்க்க கோட்டிற்கு மேற்கே உள்ள தீர்க்க கோடுகள் எவ்வாறு குறிக்கப்படுகின்றன? மேற்கு தீர்க்க கோடுகள். இது மேற்கே உள்ள பகுதிகளை அடையாளம் காண உதவுகிறது. இது மேற்கே உள்ள பகுதிகளை அடையாளம் காண உதவுகிறது. அச்சக்கோடுகளில் மிகச்சிறிய வட்டம் எங்கு அமையும்? அச்சக்கோடுகளில் மிகச்சிறிய வட்டம் துருவங்களில் அமையும். துருவங்களை நோக்கி செல்ல செல்ல அச்சக்கோடுகளின் நீளம் குறைந்து இறுதியில் ஒரு புள்ளியாக மாறிவிடும். உலகம் மொத்தம் 24 மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு நேர மண்டலம் எத்தனை டிகிரிகளை கொண்டது? உலகம் மொத்தம் 24 மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு நேர மண்டலம் எத்தனை டிகிரிகளை கொண்டது? 15 டிகிரி. 1 மணி நேரத்திற்கு புவி 15 டிகிரி நகர்வதால் ஒவ்வொரு நேர மண்டலமும் 15 டிகிரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு புவி 15 டிகிரி நகர்வதால் ஒவ்வொரு நேர மண்டலமும் 15 டிகிரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் கால அளவு 4 நிமிடம் எனில் 15 தீர்க்க கோடுகளை கடக்க ஆகும் நேரம் எவ்வளவு? ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் கால அளவு 4 நிமிடம் எனில் 15 தீர்க்க கோடுகளை கடக்க ஆகும் நேரம் 1 மணி நேரம். 15 × 4 60 நிமிடங்கள், 1 மணி நேரம். இதனால் தான் உலகம் 24 மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரிய கதிர்கள் எவ்வாறு விழுகின்றன? கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. இதனால் இப்பகுதி புவியின் வெப்பமண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. புவி மாதிரியை தயாரிக்கும் போது அதன் வடபகுதி மற்றும் தென்பகுதி துருவங்களை இணைக்கும் கம்பி எதனை உணர்த்துகிறது? புவி மாதிரியை தயாரிக்கும் போது அதன் வடபகுதி மற்றும் தென்பகுதி துருவங்களை இணைக்கும் கம்பி புவியின் அச்சு.
இந்த அச்சை மையமாக கொண்டே புவி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. சர்வதேச தேதிக்கோட்டை மேற்கிலிருந்து கிழக்காக கடக்கும் போது என்ன நிகழும்? சர்வதேச தேதிக்கோட்டை மேற்கிலிருந்து கிழக்காக கடக்கும் போது ஒரு நாளை இழக்க நேரிடும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் போது ஒரு நாளை குறைத்து கொள்ள வேண்டும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் போது ஒரு நாளை குறைத்து கொள்ள வேண்டும். நிலநடுக்கோட்டு பகுதியில் 0 டிகிரி புவியின் சுழற்சி வேகம் எவ்வளவு? நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் சுழற்சி வேகம் 1670 கிலோமீட்டர் பை மணி. 1670 கிலோமீட்டர். நிலநடுக்கோட்டில் வேகம் அதிகமாகவும் துருவங்களில் சுழியமாகவும் இருக்கும். நிலநடுக்கோட்டில் வேகம் அதிகமாகவும் துருவங்களில் பூஜ்ஜியமாகவும் இருக்கும். நிலநடுவரைக்கு மிக அருகில் அமைந்துள்ள மண்டலம் எது? நிலநடுவரைக்கு மிக அருகில் அமைந்துள்ள மண்டலம் வெப்பமண்டலம். இங்கு சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் செங்குத்தாக விழுவதால் அதிக வெப்பம் நிலவுகிறது. நிலநடுவரைக்கு மிக அருகில் அமைந்துள்ள மண்டலம் வெப்பமண்டலம். உலக நேர மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை 24. புவி ஒரு முறை சுற்ற 24 மணி நேரம் ஆவதால் உலகம் 24 மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் ஒரு இடத்தின் உள்ளூர் நேரம் கிழக்கு நோக்கி செல்லும் போது என்னவாகும்? புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுவதால் ஒரு இடத்தின் உள்ளூர் நேரம் கிழக்கு நோக்கி செல்லும் போது என்னவாகும்? கூடும். சூரியன் கிழக்கில் முதலில் உதிப்பதால் கிழக்கு திசையில் நேரம் முன்னதாகவே இருக்கும். சூரியன் கிழக்கில் முதலில் உதிப்பதால் கிழக்கு திசையில் நேரம் முன்னதாகவே இருக்கும். நிலநடுவரைக்கு தெற்கே உள்ள அரைக்கோளம் எது? நிலநடுவரைக்கு தெற்கே உள்ள அரைக்கோளம் தென் அரைக்கோளம். ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா போன்ற பகுதிகள் இவ்வரைக்கோளத்தில் அமைந்துள்ளன. 180 தீர்க்கக்கோடு ஏன் நேர்கோடாக இல்லாமல் வளைந்து வரையப்பட்டுள்ளது? 180 டிகிரி தீர்க்கக்கோடு ஏன் நேர்கோடாக இல்லாமல் வளைந்து வரையப்பட்டுள்ளது? நிலப்பரப்பில் இரு தேதிகள் வருவதை தவிர்க்க. இது தீவுகளில் வசிக்கும் மக்களுக்கு தேதி குழப்பம் ஏற்படாமல் இருக்க வளைந்து வரையப்பட்டுள்ளது. அச்சக்கோடுகளில் எதற்கு தனித்துவமான பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன? அச்சக்கோடுகளில் எதற்கு தனித்துவமான பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன? முக்கியமான 5 அச்சக்கோடுகளுக்கு மட்டும். நிலநடுவரை, கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டம் ஆகியவை அவை. மொத்தம் 5க்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா பெயர்கள் கொடுத்திருக்காங்க. நிலநடுவரை, கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டம். அச்சக்கோடுகள் ஒன்றிற்கு ஒன்று இணையாக செல்வதால் அவற்றுக்கு என்ன பெயர்? அச்சக்கோடுகள் ஒன்றிற்கு ஒன்று இணையாக செல்வதால் இணைக்கோடுகள். இவை புவி முழுவதும் எங்கெங்கும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. தீர்க்க கோடுகள் அனைத்தும் எங்கே ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன? துருவங்களில். தீர்க்க கோடுகள் அனைத்தும் துருவங்களில் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. அனைத்து தீர்க்க கோடுகளும் வட மற்றும் தென் துருவ புள்ளிகளில் ஒன்றிணைகின்றன. புவியின் சுழற்சியால் ஏற்படும் விளைவுகளில் மிக முக்கியமானது எது? புவியின் சுழற்சியால் ஏற்படும் விளைவுகளில் மிக முக்கியமானது இரவு பகல் ஏற்படுவது. புவி தன்னைத்தானே சுற்றுவதால் சூரியனை நோக்கி இருக்கும் பகுதி பகலாகவும் மறுபுறம் இரவாகவும் இருக்கிறது. புவி தன்னைத்தானே சுற்றுவதால் சூரியனை நோக்கி இருக்கும் பகுதி பகலாகவும் மறுபுறம் இரவாகவும் இருக்கிறது. ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் மொத்தம் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாடுகளில் மொத்தம் 11 நேர மண்டலங்கள் உள்ளன. ரஷ்யா மிக பரந்த நிலப்பரப்பை கொண்டிருப்பதால் அங்கு 11 நேர மண்டலங்கள் உள்ளன. ரஷ்யா மிக பரந்த நிலப்பரப்பை கொண்டிருப்பதால் அங்கு 11 நேர மண்டலங்கள் உள்ளன. புவியில் மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் வரையப்பட்டுள்ளன? 360. கிழக்கு 180, மேற்கு 180 அப்படின்னு சொல்லி மொத்தம் 360 தீர்க்க கோடுகள். தீர்க்க கோடுகளில் 180 டிகிரி கிழக்கு மற்றும் 180 டிகிரி மேற்கு என்பவை எதனை குறிக்கின்றன? ஒரே கோடு. இது சர்வதேச தேதி கோடு என்று அழைக்கப்படும் ஒரே கற்பனை கோடாகும். 0 டிகிரி தீர்க்க கோடு முதல் 180 டிகிரி கிழக்காகவும் மேற்காகவும் ஏன் பிரிக்கப்பட்டுள்ளன? 0 டிகிரி தீர்க்க கோடு முதல் 180 டிகிரி வரை கிழக்காகவும் மேற்காகவும் ஏன் பிரிக்கப்பட்டுள்ளது? நேரத்தை கணக்கிட. புவியின் சுழற்சியை பொறுத்த நேர மாற்றத்தை கணக்கிடவே இவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு இடத்தின் அச்சக்கோட்டை தெரிந்தால் நம்மால் எதனை தீர்மானிக்க முடியும்? ஒரு இடத்தின் அச்சக்கோட்டை தெரிந்தால் அந்த இடத்தின் காலநிலையை நம்மால் தீர்மானிக்க முடியும். அந்த இடம் வெப்ப மண்டலமா அல்லது குளிர் மண்டலமா என்பதை அச்சக்கோடு உணர்த்தும்.
புவியின் அச்சு என்பது எதனை குறிக்கும்? புவியின் அச்சு என்பது கற்பனை கோடு. புவி சுழல்வதை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை அச்சு ஆகும். நில நடுவரைக்கு வடக்கே உள்ள அரைக்கோளத்தில் உள்ள அச்சக்கோடுகள் எதனை கொண்டு குறிக்கப்படும்? நில நடுவரைக்கு வடக்கே உள்ள அரைக்கோளத்தில் உள்ள அச்சக்கோடுகள் எதனை கொண்டு குறிக்கப்படும்? வடக்கு. இது வட அரைக்கோளத்தில் உள்ள இடங்களை அடையாளம் காண உதவுகிறது. நில நடுவரைக்கு தெற்கே 66.5 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நில நடுவரைக்கு தெற்கே 66.5 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அண்டார்டிக் வட்டம். இது தென் அரைக்கோளத்தில் துருவ பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான அச்சக்கோடாகும். இது தென் அரைக்கோளத்தில் துருவ பகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான அச்சக்கோடாகும். புவியின் அச்சானது அதன் சுற்றுப்பாதை தளத்திற்கு எத்தனை டிகிரி கோணத்தை சாய்ந்து உருவாக்குகிறது? 66.5 டிகிரி. புவியின் அச்சு செங்குத்து கோட்டுடன் 23.5 டிகிரி சாய்வையும் அதன் சுற்றுப்பாதை தளத்துடன் 66.5 டிகிரி கோணத்தையும் உருவாக்குகிறது. புவியின் அச்சானது அதன் சுற்றுப்பாதை தளத்திற்கு எத்தனை டிகிரி கோணத்தை சாய்ந்து உருவாக்குகிறதுனா 66.5 டிகிரி. ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய எவை உதவுகின்றன? ஒரு குறிப்பிட்ட இடத்தின் அமைவிடத்தை மிக துல்லியமாக கண்டறிய எவை உதவுகின்றன? அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள். இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளியே ஒரு இடத்தின் சரியான அமைவிடமாகும். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்களில் புவி முழுவதும் பகல் மற்றும் இரவு பொழுது எவ்வாறு இருக்கும்? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்களில் புவி முழுவதும் பகல் மற்றும் இரவு பொழுது எவ்வாறு இருக்கும்? சமமாக இருக்கும். இந்நாட்கள் சம பகல் இரவு என்று அழைக்கப்படுகின்றன. புவி சூரியனை சுற்றி வரும் பாதையின் வடிவம் என்ன? புவி சூரியனை சுற்றி வரும் பாதையின் வடிவம் நீள்வட்ட வடிவம். இந்த பாதையையே நாம் புவியின் சுற்றுப்பாதை என்று அழைக்கிறோம். நீள்வட்ட வடிவத்தை தான் புவியின் சுற்றுப்பாதை என்று நாம் சொல்றோம். புவி மாதிரியில் கண்டங்கள், பெருங்கடல்கள் மற்றும் நாடுகள் எதன் அடிப்படையில் குறிக்கப்படுகின்றன? புவி மாதிரியில் கண்டங்கள், பெருங்கடல்கள் மற்றும் நாடுகள் எதன் அடிப்படையில் குறிக்கப்படுகின்றன? அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள். இடங்களை மிக துல்லியமாக குறிக்க இந்த வலைப்பின்னல் முறை உதவுகிறது. இடங்களை மிக துல்லியமாக குறிக்க இந்த வலைப்பின்னல் முறை உதவுகிறது. நில நடுவரை பகுதியில் சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் எவ்வாறு விழுகின்றன? நில நடுவரை பகுதியில் சூரிய கதிர்கள் ஆண்டு முழுவதும் செங்குத்தாக விழுகின்றன. இதனால் நில நடுவரை பகுதி எப்போதும் அதிக வெப்பமண்டலமாக காணப்படுகிறது. ஒரு நாட்டின் திட்ட நேரம் எதனை அடிப்படையாக கொண்டது? ஒரு நாட்டின் திட்ட நேரம் நாட்டின் மைய பகுதி வழியாக செல்லும் தீர்க்க கோடு. ஒரு நாட்டின் மைய பகுதி வழியாக செல்லும் தீர்க்க கோடு தான் ஒரு நாட்டினுடைய திட்ட நேரம். புவி மாதிரியில் 2 தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எங்கு மிக அதிகமாக இருக்கும்? புவி மாதிரியில் 2 தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் நில நடுவரை பகுதி வரை இருக்கும். நில நடுவரையில் தீர்க்க கோடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர் ஆகும். புவி தன் அச்சில் ஒரு முறை சுழல எடுத்துக்கொள்ளும் 24 மணி நேரத்தை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? புவி தன் அச்சில் ஒரு முறை சுழல எடுத்துக்கொள்ளும் 24 மணி நேரத்தை நாம் ஒரு நாள் என சொல்றோம். இதுவே புவியின் சுழற்சி காலம். ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் வட்டங்களுக்கு அப்பால் உள்ள துருவ பகுதிகளில் சூரிய கதிர்கள் எவ்வாறு விழுகின்றன? ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் வட்டங்களுக்கு அப்பால் உள்ள துருவ பகுதிகளில் சூரிய கதிர்கள் மிக சாய்வாக விழுகின்றன. இதனால் இப்பகுதிகள் கடும் குளிரோடும் பனி மூடியும் காணப்படுகின்றன. நில நடுவரை புவியை எவ்வாறு பிரிக்கிறது? நில நடுவரை புவியை எவ்வாறாக பிரிக்கிறது? வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்களாக. நில நடுவரை புவியை 2 சமமான அரைக்கோளங்களாக பிரிக்கிறது. ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ராயல் வானியல் ஆய்வு மையம் லண்டன் கிரீன்விச். இங்கிருந்து தான் 0 டிகிரி முதன்மை தீர்க்க கோடு தொடங்குகிறது. லண்டன் கிரீன்விச் தான் 0 டிகிரி முதன்மை தீர்க்க கோடு தொடங்குகிறது. அச்சக்கோடுகள் நில நடுவரையில் இருந்து துருவங்களை அடையும் போது என்ன வடிவம் பெறுகின்றன?
அச்சக்கோடுகள் நில நடுவரையில் இருந்து துருவங்களை அடையும் போது ஒரு புள்ளி பெறுகின்றன. துருவங்களில் அச்சக்கோடுகள் வட்டமாக இருக்காது, அவை வெறும் புள்ளிகளாகவே இருக்கும். தீர்க்க கோடுகளில் மிக நீண்ட தீர்க்க கோடு எது? தீர்க்க கோடுகளில் மிக நீண்ட தீர்க்க கோடு அனைத்தும் சம நீளம் கொண்டவை. அச்சக்கோடுகள் நீளம் மாறுபடும், ஆனால் தீர்க்க கோடுகள் அனைத்தும் சம நீளம் கொண்ட அரை வட்டங்கள் ஆகும். அச்சக்கோடுகள் நீளம் மாறுபடும், ஆனால் தீர்க்க கோடுகள் அனைத்தும் சம நீளம் கொண்ட அரை வட்டங்கள் ஆகும். புவியின் சுழற்சி எந்த திசையிலிருந்து எந்த திசை நோக்கி அமைகிறது? புவியின் சுழற்சி எந்த திசையிலிருந்து எந்த திசை நோக்கி அமைகிறது? மேற்கிலிருந்து கிழக்கு. மேகி. இதனால் தான் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைவது போன்ற தோற்றத்தை நாம் காண்கிறோம். கீழ்கண்டவற்றில் எது பெரிய வட்டம் என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எது பெரிய வட்டம் என்று அழைக்கப்படுகிறது? நிலநடுவரை. புவியின் மைய பகுதியில் வரையப்பட்டுள்ள நிலநடுவரை மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமானது. புவியின் மைய பகுதியில் வரையப்பட்டுள்ள நிலநடுவரை மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமானது. புவியின் 66.5 டிகிரி வடக்கு அச்சக்கோட்டிலிருந்து 90 டிகிரி வடக்கு துருவம் வரை உள்ள பகுதி எது? வடகுளிர் மண்டலம். புவியின் 66.5 டிகிரி வடக்கு அச்சக்கோட்டிலிருந்து 90 டிகிரி வடக்கு துருவம் வரை உள்ள பகுதி வடகுளிர் மண்டலம். இதோட பாத்தீங்க அப்படின்னா 118 வினாக்கள் வந்து இந்த புவி மாதிரி அப்படிங்கிற இந்த பாடத்துல வந்து நிறைவடையுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதை திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப படிங்க. படிக்கும்போது தான் உங்களால வந்து அதை புரிஞ்சு அதை வந்து மனப்பாடம் பண்ண முடியும். இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.